VI யூசர்ஸ் 24 நாள் எக்ஸ்ட்ராவான வேலிடிட்டி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. இது எங்கே எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் VI ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் பிளானோட வேலிடிட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியும் இல்லையா, அந்த பாயிண்ட்டில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்கள். சில பேருக்கு டேப் பண்ணி ஓப்பன் ஆயிடுது, சில பேருக்கு ரெஃப்ரெஷ் பண்ணாதான் ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கேரண்டி வேலிடிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது 24 டேஸ்க்கு இருக்கும். இதை கிளைம் பண்ணாமல் பல பேரும் வச்சிருக்கீங்க. இதை கிளைம் பண்ணுறது மூலியமா உங்களால் அடிஷ்னலான டேஸை பார்த்தீங்கன்னா இயர்லி நீங்கள் எடுக்க முடியும். வருஷத்துக்கு 24 நாள், லிட்ரலி ஒரு மாதம் உங்களுக்கு ஃப்ரீயான வேலிடிட்டி கிடைக்கும். இது சில பல ஸ்பெசிஃபிக்கான ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான டேஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இதை இங்கே உள்ளே போய், அதாவது வி கேரண்டி ஆப்ஷனுக்குள்ளே போய் ஜஸ்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதே வி கேரண்டிக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 130 ஜிபியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே விஷயம் தான். அதே போல் இங்கே அதாவது டேட்டா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வேலிடிட்டிக்கான ஆப்ஷனில் இருக்கும். வேலிடிட்டிக்கான ஆப்ஷனில் கொடுத்துட்டு அங்கே இந்த விஷயத்தை கிளைம் பண்ணிக்கோங்க. 24 நாள் சும்மாவா வருது, தயவு செஞ்சு கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இது சில பல ஸ்பெசிஃபிக்கான ரீசார்ஜுக்கும் சில பல விஐபி கஸ்டமர்ஸுக்கும் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்லி இப்போ எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே நீங்கள் இந்த விஷயத்தை கிளைம் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எங்கெங்கே வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருப்பாங்க. எந்தெந்த ரீசார்ஜ் பிளான்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே 4-5 பிளானில் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த 4-5 பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது முன்ன ரீசார்ஜ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 நாட்கள் தான் இருந்திருக்கும். இப்போ இங்கே அடிஷனலாக 2 டேஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரீசார்ஜ் பிளான்ஸுக்கு உங்களுக்கு ஆட் ஆகும்னு சொல்ல முடியும். 28 நாள் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 30 நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்க முடியும். ஸோ இது சில ஸ்பெஷலைஸ்டு கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க. இதுலேயும் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது கொஞ்ச காலம் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே தேடி பிடிச்சி சில பல ஸ்பெஷலான ரீசார்ஜ் பிளான் சில பல ஸ்பெஷலான ப்ரைஸஸ்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதில் 399 இது மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே அடக்கம்னு சொல்லலாம். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஒரு மாதம், அதாவது 12 மாதம் தான் இருக்கும். 13 மாதம் ரீசார்ஜ் பண்ணுவோம். அந்த 13வது மாதத்தை எடுத்துட்டாங்க. இனிமேல் 12 மாதம் மட்டும்தான். ஸோ இதை கிளைம் பண்ணாதவங்க கிளைம் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணுறப்ப பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே அடிஷ்னல் டேட்டாவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இதை நடக்கட்டும்.